வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள், அரசியல் சம்பவங்கள், அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் உங்களுக்காக சுவாரஸ்யம் குறையாமல் கேசிபி டிவி மூலமா தந்துட்டு இருக்கோம். அந்த வகையில துணிந்து சொல் நிகழ்ச்சியின் மூலமா அதிமுகவின் உண்மையான தொண்டர்களோட பதிவை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறாரு ராமகிருஷ்ணன். வணக்கம் ராமகிருஷ்ணன். நீங்க எந்த ஊருங்க? எந்த ஊரு, எந்த தொகுதி, எந்த மாவட்டம்? சார், நான் சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை டவுன், 17வது வார்டு, இளைஞரணி செயலாளர், அதிமுக, நகர அஇஅதிமுக கழகம். இப்போ அதிமுகவோட பாஜக கூட்டணியில இருக்காங்கல்ல, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அது எந்த தொண்டருக்குமே பிடிக்கல சார். பிஜேபியோட கூட்டணி இருக்கு. அவங்க எங்க ஏரியால எந்த தொண்டருமே பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரியே இல்ல. அதோட ரொம்ப கடுப்புல இருக்காங்க. இது கொஞ்சம் முக்குளத்தோர் அதிகமா வசிக்கிற ஏரியா. அதனால மக்கள் கடுப்புல இருக்காங்க. பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம்ங்கிற நம்பிக்கையே இல்ல. யாரும் ஓட்டு போடுவாங்கன்னு இல்ல. அலையன்ஸ்ல நிறுத்தினாலும் ஓட்டு போடுறது டவுட் தான் சார். ஆனா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்புடையதல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க? கட்சி தலைமை என்ன முடிவு வேணாலும் இருக்கலாம் சார். ஆனா அடிமட்ட தொண்டர்கள் வேற லெவல்ல இருக்காங்க. அவங்க லெவல் வேற மாதிரி இருக்கு. அவங்க நினைச்சு பார்த்தா தேர்தலுக்கு அப்புறம் தான் அவங்க தன்னுடைய விருப்பத்தை வெளியே காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்குமே கூட கட்சி ரீதியா சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இவர் சில விஷயங்கள் சொல்றாரு, அதை ஒருத்தர் வேணாங்கிறாரு. இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஓபிஎஸ் இன்னும் அவர் தெளிவான முடிவுக்கே வரல. அவர் இன்னமும் சரியான பாதையில வரல. அவருக்கு மனஸ்தாபம் இருக்கு. அதை வெளியே காட்டாம அப்படியே சும்மா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எலெக்ஷன் நெருங்க இதெல்லாம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆதரவாளரும் எனக்கு தெரியும், ஓபிஎஸ் ஆதரவாளரும் தெரியும், இபிஎஸ் ஆதரவாளரும் தெரியும். இந்த ஏரியால பூரா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க. அநேகமா ஓபிஎஸ் எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல ஒரு திடீர்னு முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் இப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாடு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? முதல்வர் வேட்பாளரே மாறும் நிலையில இருக்கு சார். அஇஅதிமுக முதல்வர் வேட்பாளரே மாறும் நிலையில இருக்கு. முதல்வர் வேட்பாளர் இன்னும் ஒருதலை பட்சமா அங்கீகரிக்கப்படல. ஏன் அங்கீகரிக்கப்படாம இருக்கு? இதற்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? அது அதாவது அடிமட்ட தொண்டர்கள் மனதுல நிறைய இது நிறைவேறாம இருக்கு சார். அவங்களுக்கு எல்லாமே நிறைவேறினா தான் சார் அவங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க. அது ஓபிஎஸ்க்கு தெரியும் சார். அதனாலதான் அவர் சார் இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு கட்சி மீட்டிங்னா, இப்ப நான் அடிமட்ட தொண்டன் தான். ஆனா நான் கட்சியில போய் கலந்துக்கிருவேன். ஏன்னா எனக்கு இந்த இது வேணும், அது வேணும் அப்படின்னு போய் நான் வாட்டுக்கு கேட்பேன். எனக்கு சரின்னு சொல்லிட்டு, சரி ஒரு கட்சியில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது செய்வாங்க. ஆனா இது வரைக்கும் நான் கட்சி காசுன்னு யூஸ் பண்ணது இல்லை. இப்பதான் போய் கட்சியில கொஞ்சம் ஈடுபாட்டோட இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் தனிப்பட்ட முறையில செயல்பட்டு கட்சிக்காண்டி தான் இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். இது மாதிரி கட்சிக்காண்டியே நான் ஓட்டு போட்டுட்டே தான் இருப்பேன். ஆனா ரெட்டல யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது உறுதியா ஓட்டு. சரி, முதல்வர் வேட்பாளர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. முதல்வர் வேட்பாளரா யார் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் தேதி அறிவிச்சா? அது இந்த சசிகலா அம்மா யார சொல்றாங்களோ அவங்க முதல்வர் வேட்பாளரா இருக்கலாம். இல்லைன்னா ஓபிஎஸ் ஆதரவா, ஓபிஎஸோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்து அதை பொறுத்துதான் ஓபிஎஸ்ஐ கூட முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம். அது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். போக தெரியும் பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிடும் போக. இது ஓபிஎஸும் இபிஎஸும் எடுத்த முடிவு பிரகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மீண்டும் தமிழகத்திற்கு முதல்வர் வேட்பாளராக அதிமுக அறிவிச்சிருக்காங்க.
இது எப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்? சசிகலாவோட வருகை நிலைப்பாடு இப்போதும் தற்போது வரையிலும் சரியான முறையில வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாத நிலையில இது எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டா சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? சார் கண்டிப்பா மாற்றம் வரும் சார். ஓபிஎஸ் கார்ல ஏன் சார் வேல் குத்திட்டு இப்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதுக்கு காரணம் சொல்லுங்க சார். ஓபிஎஸ் கார்ல வேல் குத்திட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப புதுசா ஓபிஎஸோட இன்னொரு மையம் ஜெயபிரதீப் கார்ல வந்து வேல் வச்சுட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஓபிஎஸ் எங்க ஏரியால ஓபிஎஸ் பிரச்சாரமே ஆரம்பிக்கல. இல்ல அதாவது வந்து வேல் பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்திமயமா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அது அவங்களோட நம்பிக்கையா இருக்கலாமே. ஒருவேளை வேல் வச்சிருந்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் எடுத்துக்கிற முடியாது சார். இங்க வந்து எப்படின்னா இந்த முக்குளத்தோர் அதிகமா வச்சுக்கிற ஏரியால வேல் ஒரு மாதிரி வச்சிருந்தாங்கன்னா சரி, அவங்க முக்குளத்தோருக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலைப்பாடான எடுத்துருவாங்க. ஆனா பயன்படுத்தினாலே முக்குளத்தூர்ல இருக்கக்கூடியவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்கிற ஒரு ஐதீகமா? ஆமா சார், அதுதான் சார் உண்மையான விஷயமே. வேல் குத்திருந்தா சரி இவங்க வந்து வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கா. எங்க ஏரியால வந்து முக்குளத்தோர் அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க வந்து எலெக்ஷன் டயத்துல தனிப்பட்ட முறையில செயல்படுவாங்க சார். தனிப்பட்ட முறையிலனா என்ன மாதிரி செயல்படுவாங்க சார்? ஓட்டு போடுறது எல்லாருமே அந்த கட்சியை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி ஓட்டு போடுவாங்க. இப்ப எலெக்ஷன்ல மட்டும் எடப்பாடி பழனிசாமி தான் வேட்பாளர்னு தெரிஞ்சுச்சுன்னா இப்படியே ஓட்டு போறான் அப்படியே டிமாண்ட் ஆகி நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது என்ன நடந்துச்சோ அதே மாதிரி டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும். ஏடிஎம்கே வந்து ரொம்ப டல்லாயிரும். அது தெளிவா தெரியுது சார். அதான் இந்த ஏரியால எல்லாருமே மக்கள் வந்து ஒரு டென்ஷனோடயே சுத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நிலைப்பாடான நிலையில இல்ல. இப்ப வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் இபிஎஸோட ஆதரவாளர்கள் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், தென் மண்டலங்களை பொறுத்தவரைக்கும் ஓபிஎஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது, சசிகலாவிற்கு அதிகமா இருக்குங்கிற மாதிரி பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு? சார் பேசிக்கா இபிஎஸ்க்கு வந்து ஆதரவு இருக்குன்னு சொல்லாதீங்க சார். ஆக்சுவலா அவருக்கு வந்து 4 மினிஸ்டர் ஆதரவு இருக்கு, 125 எம்எல்ஏ ஆதரவு இருக்கு. வேற ஒண்ணும் அதிகமா தொண்டர்கள் மத்தியில அவருக்கு வந்து வேலுமணி, தங்கமணி, அப்புறம் அவருக்கு செங்கோட்டையன் கூட ஆதரவா இல்ல. வேலுமணி, தங்கமணி, அப்புறம் அவங்க 2 பேர் தான் அவங்க ஏரியால. அவங்களுக்கு 4 மினிஸ்டர் மட்டும் தான் பேசுவாங்க. 125 எம்எல்ஏவும் ஆட்சி பதவி போயிருச்சுன்னா அடுத்து அவங்களுக்கு நிலைமை என்னன்னு யோசிக்கணும். அந்த மாதிரி யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப வந்து தொண்டர்கள் வந்து தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது வந்து அதிமுகவோட பைலா. சசிகலாவின் வருகைக்கு பிறகு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி சசிகலாவும் தனியா செயல்படுற மாதிரி தெரியல. அவங்க கட்சிக்கு வரேன்னு தான் சொல்றாங்க. ஆனா இபிஎஸ் என்ன சொல்றாரு, ஒரேடியா வேணாம், எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு ஒரேடியா அடிக்கிறாரு. அது மட்டும் எங்களால நம்ப முடியாது. சசிகலாவை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு அவரு. அதை மட்டும் யாருமே நம்ப மாட்டாங்க. முக்குளத்தோர் வந்து ஏன்னா வைரலா வீடியோ போய்கிட்டு இருக்கு. இவர் போய் காலில் விழுந்து அந்த டயத்துல சசிகலா அம்மா தூக்கி விட்டு நீதான்பா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு. எங்க ஏரியாலாம் இந்த வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. நீட்டா அதை பார்த்து மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இன்னும் இவ்வளவு நாள் பழகினாலே ஆள் யாருன்னே தெரியலன்னு சொல்றாப்ல, இனியா அவரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்க. இப்ப வந்து தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு கருத்தோட இருந்துட்டு இருக்கு. தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கட்டும் சார். யாரும் தேர்ந்தெடுப்பாங்க? அவங்க தெளிவான ஆளை தான் தேர்ந்தெடுப்பாங்க.
யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க? அவரு அநேகமா செங்கோட்டையனே அந்த இடத்துல வந்தாலும் வந்துருவாங்க சார். சொல்ல முடியாது சார். வந்துருவாங்க. ஏன் செங்கோட்டையன் வந்து தொண்டர்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவரு சசிகலாமாவுக்கு ரொம்ப தீவிரமான ஆதரவாளர் சார். இன்ன நாள் வரைக்கும் அவர் வந்து அவங்களோட டீலிங் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு வந்து ஒரு 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 வாய்ப்பு இருக்கு சார். அப்போ வந்து அவர் முதல்வர் கூட ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? சான்சஸ் இருக்கு சார். அதான் ஒருவேளை மார்ச்னா முதல்வர் போன டைம் ஆயிருக்க வேண்டியது, எடப்பாடிக்கு முன்னாடி ஆக வேண்டியது அவர் தான். ஆனா எல்லா எம்எல்ஏக்களையும் கூட்டிட்டு போய் தங்க வச்சதே அவர் தான். சரி. கூவத்தூர் பில்டிங்ல தங்க வச்சது அவர் தான். ஆனா அவருக்கு கொடுக்காம இவங்கள்ட்ட கொடுத்ததுக்கு இவர் நம்பி துரோகம் பண்ணிட்டாரு. அதனால தற்போது அதிமுகவின் நிலைப்பாடுதான் என்னவா இருந்துட்டு இருக்கு சார்? அவங்க கூட்டணி வேற, கொள்கை வேற அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி வந்து இங்க வந்துச்சுன்னா ரொம்ப நிலையான கவர்மெண்ட் இருக்காதுன்னு தெரிஞ்சிரும். அதனால டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு மக்கள் டிஎம்கே தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்புறம் அவங்க யோசிக்க வேண்டியதான் அவங்க நிலைமை. இப்ப என்ன பண்ணா வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுக தேவையா? ஒன்றுபட்ட அதிமுக தேவை சார், கண்டிப்பா தேவைப்படுது. அதே மாதிரி தினகரன் குக்கர் சின்னத்துல வாக்களித்தா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிலாம் கிடையாது சார். ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். அதே டயத்துல தினகரன் இந்த பக்கத்து இருக்கணும், சசிகலாமா அந்த பக்கத்து இருக்கணும். இப்ப இருக்கிற மினிஸ்டர் விடுங்க, எம்எல்ஏ விடுங்க, மத்த தொண்டர்கள் பூரா ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க இந்த பக்கத்து இருக்கணும். அதான் ஒரே நிலைப்பாடு. அப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுகனா வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு சார். சுத்தமா டிஎம்கே தான் சார் வரும். டிஎம்கே தான் வரும். அது தெளிவா தெரியுது. எதனால டிஎம்கே வரும்னு நினைக்கிறீங்க? சார் எதனால டிஎம்கே வரும்னு நினைக்கிறீங்க? சார் ஓட்டு பிரியையில 5000 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு எம்எல்ஏ உருவாயிருவான் சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ஓட்டு பிரியையில இவர் கொஞ்சம் ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு அவர் கொஞ்சம் ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு 5000 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு எம்எல்ஏ உருவாயிருவான் சார். அதனால டிஎம்கே வரும் சார். அப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்தா ஏடிஎம்கே வருமா? கண்டிப்பா வரும் சார். ஒன்றுபட்ட அதிமுக தான் தொண்டர்கள் விரும்புவது. அப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாருல்ல, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சார் அவர் தான் சார் உண்மையான நிலவரத்தை சொல்றாரு. கொங்கு மண்டலத்தினோட உண்மையான நிலவரத்தை கேசிபி கரெக்டா சொல்லிடுறாரு சார். அவர் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பார்த்துட்டு தான் நானே சரி கொங்கு மண்டலத்திலேயே இபிஎஸ் நிலையான ஆதரவு இல்லைன்னு தெரியுது. அப்புறம் கொங்கு மண்டலத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இவர் கமிஷன் கரெக்டா கட் பண்ணிட்டு வந்து ஆட்சி நடத்துறாரு. அதனால எம்எல்ஏ எல்லாம் கொதிக்காம இருக்காங்க. எம்எல்ஏக்கு காசு போறது கட்டானுச்சுன்னா உடனே கொதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கிறாரு. அதுல வந்து ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க அவருக்கு? ஆமா சார், சப்போர்ட் பண்ணி சார். பாஜக இல்லாத கூட்டணி வேணும்னு சொல்றாருல்ல, பாஜக இல்லாத கூட்டணியும் ரொம்ப முக்கியமா இருந்துட்டு. ஆனா அஇஅதிமுக கூட்டணியில பாஜகவும் இடம்பெற்றிருக்கு. பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊண்டவே முடியாது சார். தாமரை மலர்றதுக்கு சான்ஸே இல்ல சார். சரி, இப்ப வந்து அவருடைய ஒன்றுபட்ட அதிமுகல வந்து உங்களுக்கு இணை விருப்பமான ஒரு விஷயமா இருக்கா? இணைஞ்சிருவாங்க சார். அது எலெக்ஷனுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும் சார். சரி, இப்ப வந்து திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இருக்க மாட்டாங்க. என்ன சார்? திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் மீட்டிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? கலந்துட்டு இருக்கீங்களா? ரெண்டு மீட்டிங்ல கலந்து 3 மீட்டிங்ல கலந்துருக்கேன் சார். 4 மீட்டிங் வந்து ஒரு தொண்டர்களின் குரலா வந்து திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும், பாஜக இல்லாத கூட்டணி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம
ஜெயலலிதா வழியில் வந்து ஆட்சியை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அதிகமா அழுத்தப்பூர்வமா சொல்லிட்டு இருக்காரு. ஆமா சார், அவர் சொல்றது கரெக்ட் தான் சார். கேசிபி பழனிசாமி வந்து அந்த 98 to 2098 88 89 2091 அந்த பீரியட்ல வந்து இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி பிரியிற நேரத்துல எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி இப்பவும் செயல்படுவார் சார். அது நம்பிக்கையா இருக்கிறதுனாலதான் அவரோட பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஒரு தொண்டர்களின் தலைவனா திரு கே.சி. பழனிசாமி அவர்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? அவர் இது மாதிரி செயல்பட்டு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கிட்டார்னா அவருக்கு பெரிய நல்ல பேர் கிடைக்கும் சார். அதுல எந்த மாற்றமும் இல்லை சார். அதற்கான முயற்சிகளுக்கு வந்து நீங்க கை கொடுக்குறீங்க அவர் கூட? அதெல்லாம் கை கொடுப்போம் சார். தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி இருக்கு? தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னாடி இந்த மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும் சார். அது சொல்ல முடியாது சார். அப்ப இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளரை கூட அஇஅதிமுக முதல்வர் வேட்பாளர் கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு சார். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்பவும் அழகா, தெளிவா, பொறுமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய கேசிபி டீம் சார்பாக நன்றிகள். தேங்க்யூ சார். நன்றி சார்.